சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஜிஎஸ்டி 2017 இன்ட்ரடியூஸ் செய்தப்போ தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைச்சரா என்ன தமிழ்நாட்டுக்கு அனுப்பினாங்க. ஜிஎஸ்டியை கொஞ்சம் விளக்கப்படுத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு டியூட்டி எனக்கு கொடுத்துருந்தார் பிரதமர் ஐயா. அப்போ வந்தபோது மேடையில் விக்ரமராஜா அவர்களும் இருந்தாங்க. இதனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும், எப்படி மக்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற அப்பவும் அதை எடுத்து சொன்னவர் தான் விக்ரமராஜா. அதை எடுத்து சொன்னதுனால நான் போய் திருப்பி ரிப்போர்ட் பண்ணி அதில் இன்னும் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுன்றதை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரசன்டேஷன், நான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரசன்டேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் எல்லா விதமான அம்சமும் வந்துடுது. அதனால் ப்ளீஸ் பர்மிட் மீ டு கிவ் யூ தட் பிரசன்டேஷன். இப்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, 5, 12, 18, 28 இருந்த 4 ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போது 5, 18 அப்படின்ற அந்த 2 கேட்டகரிக்கு வந்துடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசின மாதிரி காலையில் எழுந்து முதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை ஏழை நடுத்தர வர்க்கம் நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது 28 இருக்குமா 18 இருக்குமான்ற காலம் போய் இன்னைக்கு 5 இல்லை 18, கோ பேக் டு தட், 5, 12, 18 இந்த 2 ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சம். இதில் என்னன்னா, நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க, 18 இருந்தது 5க்கு வந்திருக்கு, 18 இருந்து 12 இருந்தது 5க்கு வந்திருக்கு, 12 இருந்த ஐட்டம் சிலது சூன்யம், அதாவது 0க்கு போயிருக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 12லேருந்து 5க்கு வந்தது, 12லேருந்து 0க்கும் போயிருக்கு சில ஐட்டம். அதே மாதிரி 18 இருந்தது, இப்போ 5ம் 18 தான் இப்போ இருக்கு. முன்னாடி இருந்த 18 இருந்த 90% அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் 5க்காவது வந்திருக்கு, இல்லை 0க்கும் சிலது போயிருக்கு. ஸோ 18லேருந்து 5க்கு வந்தால் எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட்டு. 12லேருந்து 5க்கு வந்ததே குறைச்சல்னா 18லேருந்து 5க்கு வந்ததும் எப்பேற்பட்ட குறைச்சல்ன்றதை யோசிச்சுக்கணும். அதான் வருமானத்தை வரியை எப்போ பாரு வரியை விதிக்கிறாங்க, நம்ம மேலே ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸில் 18லேருந்து 5 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து 5க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து சூன்யத்துக்கு கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்லை, 1/2% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும். அதனால பலவிதமான ஐட்டம்க்கு 0 போயிருக்குன்ற 5% உப்புக்கு 18% சாக்லேட்டுக்கு கிளாசிஃபிகேஷன் இருந்துச்சு. இதை கொஞ்சம் விளக்கி கவுன்சில் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விளக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியாவில் சொன்னேன். கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க, இங்கே இருக்கீங்க நிறைய, நம்மளுக்கு இருக்கு, வடக்கையும் செய்வாங்க, மகாராஷ்டிராவோ இல்லை துர்கா பூஜை டைமில் வெஸ்ட் பெங்காலோ கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னமே நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கட்டத்தில் கூட அவங்க நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்குறதோ இல்லை பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்குறதோ செய்வாங்க. ஸோ தீபாவளியை மனசில் வச்சுட்டு அவர் சொன்னாருன்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ஸும் உட்காந்துருக்கிற கவுன்சிலில் அவங்கவுங்க பண்டிகை சமயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே செஞ்சிடணுன்றதுனால முன்கூட்டியே செஞ்சிட்டோம். ஸோ துர்கா பூஜா அப்படின்னு பெரிய பெரிய பந்தலில் துர்கா பூஜை பண்ணுறவங்களுக்கு நவராத்திரி டைமில் அவங்களும் தான் பொருட்கள் வாங்குவாங்க. அதனால இம்மீடியட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இந்தியன். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி, பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ஏன்னா அவங்க பல முறை கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரே அடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியையும் குறைச்சிருக்கோம். அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கு. அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரி 99% ஆஃப் ஆல் தி குட்ஸ் in 12% have come to 5. 12%ல இப்ப வரைக்கும் இருந்தது 99%. அதுல 1% தான் 18க்கு போயிருக்கு, மீதி எல்லாம் 5க்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ 12 எடுத்துட்டோம்னா 99% 5 கொண்டு போயிட்டு மீதி 1% 18 எடுத்துட்டு போயிருக்கோம். அதே மாதிரி 28% டேக்ஸ்லேருந்து எத்தனை ஐட்டம்ஸ் கீழே வந்திருக்குன்றத கூட எடுத்து விளக்கி சொல்றோம். 28 இனிமே இல்லை. 28ல இருந்த சில ஐட்டம்ஸ்க்கு மேல காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்ட போது அந்த ஐட்டம்லாம் 53%, 88% வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது. அதை நம்ம சின் குட்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, டிமெரிட் குட்ஸ். அது கம்ப்ளீட்டா 40-50 தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது. ஸோ இது சின்ன விளக்கம் உங்களுக்கு இது பிக்சர்ல சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2017ல 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க. வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன். ஜிஎஸ்டியில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ 65 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து 8 வருஷத்துல அது 1.5 கோடி பிசினஸஸ் ஜிஎஸ்டியில வந்திருக்குன்றத நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது கப்பர் சிங் டாக்ஸா இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ 65 லட்சத்துல இருந்தவங்க ஏன் 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில சேர்ந்தாங்க? அது சுலபமா இருக்கு. சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்னா இருக்கு. எங்க பொருள் வாங்கினாலும் அதே விலையில கிடைக்குது. நீங்க பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க. அதனால தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் வரி கட்டல, அத பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க. அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்ல வரியை குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டியில வர்றதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை 65 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மேல்முகமா போயிட்டு இருக்கே தவிர இது கப்பர் சிங் டாக்ஸா இருக்கிறதுனால எல்லாரும் அதை விட்டு விலகல. அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வருமானம் கூட எவ்வளவு வந்திருக்கு. ரெக்கார்ட் கிராஸ் ஜிஎஸ்டி ரெசீட்ஸ். கிராஸ் ஜிஎஸ்டின்னு ஏன் சொல்றாங்க? வந்துட்டு கலெக்ட் பண்ண பிறகு அதுல ரீஃபண்ட் கொடுக்கறதும் இருக்கும். அதனால ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை பத்தி தான் சொல்லும்போது கிராஸ்ன்னு சொல்றோம். ரீஃபண்ட் போன பிறகு எவ்வளவு இருக்குன்றதும் சொல்லலாம். பட் இங்க கிராஸ் நம்ம சொல்றோம். கிராஸ் கணக்கு பிரகாரம் நீங்க பாருங்க 7.18 லட்சம் கோடியா இருந்துச்சு அப்போ 2017ல. அது இன்னைக்கு 22 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு கலெக்ஷன். ஒரு மாசம் ஆன் an average 1.9 lakh crore or 2 lakh crores வருமானம் கிடைக்குது. மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுங்களுக்கும் சரி. அது அப்புறம் 50% பிரிச்சிடுறோம். ஸோ 1.8 lakh crores வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா 90,000 ஸ்டேட்டுக்கு 90,000 சென்டருக்குன்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த 90,000 சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட 41% ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது. அதனால மிஞ்சின 23% தான் எங்களுக்கு கிடைக்குது. 100ல் 23 தான் எங்களுக்கு கிடைக்குது. மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது. ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு, மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம இதுல முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது ஏதோ மத்திய அரசு இப்ப வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அதெல்லாம் மோடி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஊறுகாய் தான் போட தெரியும், உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்க பொறுமையா காதுல கேட்டுட்டு தான் இருந்தோம். அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்க எதிர்மறையா பேசல. ஆனா நல்லது நடக்கும்போது இத்தனை நாள்ல பல விதமான நல்லது நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சு கொடுத்தேன். மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன். அந்த நல்லது மோடி ஐயா அம்மா ஊறுகாய் போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லல. சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல, நாட்டுக்கோசம் நம்ம பண்றோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல.
சொல்லாட்டியும் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவு எடுக்கிறாங்க. இத்தனை நாளா பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க, இன்னைக்கு பண்ற நல்லதுலயும் அவங்க தான் இருக்காங்க. அதனாலதான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி 11:30 மணி வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னேன். முதல்ல எடுக்கும் போதே சொன்னேன், இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்ட போது கூட கேட்டாங்க, அவரு ஆகஸ்ட் 15th பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்ல இருந்து, அதனால நீங்க அவர் முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆகஸ்ட் 15th பிரதமர் ஐயா சொன்னார். அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில். அதனாலதான் நான் இந்த புக்ல பாக்குறேன், இந்த இதுல தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கு. அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. ஆனா இது எதுக்கு நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன்னா, கெட்ட பேர் வரணும் போது இல்ல திட்டணும் போது பிரதமர் ஐயோவோ நிதி அமைச்சரோ மத்திய நிதி அமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம், அதுலயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றத நானே எடுத்து சொல்ல விரும்புறேன். அதனாலதான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நான் சொன்னேன். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன், மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.